ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது யூடியூப்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற சம்மக் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2017 எடுக்கப்பட்ட ஒரு கன்னட ரொமான்ஸ் காமெடி ட்ராமா. இந்த படத்தில் லீடிங் ரோல் நம்ம ராஷ்மிகா மந்தனா தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த உள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ இவர் ஒரு சிறந்த கைனகாலஜிஸ்டாக இருக்கிறாப்ல, அதாவது பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர். ஸோ இந்தியாவிலே டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டாக்டர் தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்படிப்பட்ட ஹீரோவுக்கு சில வீக்னஸ் இருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலர் லைஃபை பார்த்தீங்கன்னா போயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அதனாலே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டு இருந்தாலுமே அதெல்லாமே தட்டி தான் கழிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் பப்ல மீட் பண்ண ஒரு பேசன் இந்த மேரேஜை பத்தின சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாப்ல. அந்த அட்வைஸை கேட்டுட்டு ஸோ ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு நம்ம நல்ல பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்றாரு. அந்த கல்யாணம் பண்ற பொண்ணு தான் நம்ம ராஷ்மிகா மந்தனா. ஸோ ஹீரோவை பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோயினை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மைக்குமே ஏமாந்தது ஹீரோவும் சேர்த்து தான் ஏமாந்துருக்காரு. ஹீரோயினுமே அதே மாதிரியான ஒரு ஃபீமேல் வெர்ஷன் அப்படி மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ட்ராமா என்ன, இப்படி எலியும் பூனியமா சண்டை போட்டுட்டு இருக்கவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மற்ற படங்கள்லாம் அந்த கிரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு கிரிஞ்சு தான் ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படத்தை கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த சீனை எல்லாமே கிரிஞ்சு மேக்ஸாக ஆக்காமல் அது எல்லாத்தையுமே ஹியூமர் சவுண்ட்ஸோட டெலிவர் பண்ணது கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட அந்த சினிமோட்டோகிராஃபிலாம் நிறைய இடங்கள்ல சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த ஃபேஸ்புக் வீடு, ஃபேஸ்புக் ஃபேமிலின்னு சொல்லி போனா எல்லா இடத்துலையுமே டீட்டெயிலிங் ஒரு சூப்பராக இருக்கும். அதை தாண்டி அந்த பப்புகளை வச்சு இந்த ஒய்ஃப் மெட்டீரியல்லாம் கல்யாணம் அப்புறம் என்னென்ன பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு 1 நிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைலாக் நிப்பாட்டாமல் பேசுவார் நம்ம விஐபி படத்தில் மாதிரி. அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதில் தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுதின வசனங்களுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த படத்தோட தமிழ் டப்பிங் கூட இந்த படத்தோட ஒரு மேஜர் ஆஃப் த பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ராஷ்மிகா மந்தனாக்கு கொடுக்கப்பட்ட அந்த தமிழ் டப்பிங் படம் ஃபெமிலியராக அவங்க கூட மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய இடங்களில் ஃபீல் ஆகல. தனியாக வாய்ஸ் ஓடுற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு. நம்ம ராஷ்மிகாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் கிரிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கே தேவைப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல அவங்க கொடுக்க ஓடுற அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அது லுக்லையுமே சூப்பராக இருக்கும். நிறைய இடங்கள்ல சாமிங்கான லுக்கில் வந்திருப்பாங்க. அந்த சாரியில் அந்த மேரேஜ் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற போர்ஷன்ஸ்ல ஹிடன் டீடைல்ஸாக பார்த்தீங்கன்னா டிவியில் அவங்க பேசுறத கன்வே பண்ணுற மாதிரி நிறைய சேனல்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் அண்ட் ஆல்சோ அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜாராணி மண்டி இவங்க பார்த்தீங்கன்னா மைண்ட்லேயே சண்டை போடுறது அது சூப்பராக இருந்துச்சு. இவர் இந்த படத்துல இருந்து பாசிட்டிவ் அப்படின்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஆனால் வழக்கமான ஒரு கமர்ஷியல் லவ் ட்ராமா எப்படி இருக்குமோ அதே டெம்ப்ளேட்ல தான் உருட்டி பரட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ ஆக ஓகோ இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போவாதீங்க. நம்ம ராஷ்மிகா மந்தனோட ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக வேணா ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக என்ன பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான மூவி முடிஞ்சா வேணா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங் இந்த படத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.